யாருக்கெல்லாம் சத்து மாவு பிடிக்காதோ, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஒரு எம்மியான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலான்னு வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதிலேயே இந்த கப்ல வந்து 1 1/2 கப் தேங்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதே பேன்லேயே வந்துட்டு நீங்க அந்த கப்லேயே 1 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. அதில 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடயே வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த தேங்காவையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டியாகுற வரைக்கும். இந்த ஸ்டஃப்ப எடுத்து தனியா வச்சுருவோம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில வந்துட்டு அதே பவுல்ல 3 பவுல் தண்ணி ஊத்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதே பவுல்ல 2 பவுல் வந்துட்டு மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு கவரோ இல்ல பட்டர் பேப்பரோ எடுத்துக்கோங்க. அதில லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, நம்ம செஞ்சு வச்சிருந்த மாவ போட்டு நல்லா தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கோகனட் ஸ்டஃப்பையும் எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஃபோர்க்க வச்சு சும்மா இந்த மாதிரி டிசைன் பண்ணி எல்லா மாவையும் ரெடி பண்ணிட்டேன். இத வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில வச்சு 7 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம்.